பிங்கி வெளியில போலாமா அப்படின்னு தாங்க கேட்டேன். கேட்ட உடனேயே பாருங்க எப்படி வந்து வாசல்ல நின்னுட்டுருக்கான். நான் ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் வாங்கன்ற மாரியே நின்னுட்டுருக்கான். பக்கத்துல கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்தது இன்னைக்கு காலையில. பக்கத்துல எங்கேயாவது கொஞ்சம் போனோம்னாக்கா பிங்கிய நான் கூட்டிட்டு போவேன். ஒரு 1 மணி நேரம் அந்த மாரி இருந்தா, ஆளா போய் உட்காந்துட்டா பாருங்க. உட்காந்துட்டு எனக்கு வழியே விட மாட்டா. நான் தான் உட்காருவேன்ற மாரியே உட்காந்துருக்கு. ஆனா இப்படி தனியா உட்காந்துட்டு வரமாட்டாங்க. நான் போய் உட்காந்தவுடனே மடியில தான் உட்காருவா. அது எவ்வளோ தூரம் நாம போனாலும் 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணாலும், பிங்கி வந்து என் மடியிலேயே தான் உட்காந்துருப்பா பாருங்க. எப்படி உட்காந்துருக்கா பாருங்க. நல்லா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறா. இப்படி தான் வருவா. எப்போவுமே இப்படி தான் வருவா. கீழே உட்காரவே மாட்டா. சீட்டில் உட்காரவே மாட்டா. மடி மேலேயே தான் உட்காந்துருப்பா. நமக்கு காலெல்லாம் வலி எடுத்துரும். ஆனாலும் பரவாயில்ல, குழந்த மாதிரி தானே உட்காந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். எவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துட்டு வரா பாருங்க. இப்படி தான் வருவா வெளியில் போகும்போது பிங்கி.